தனுஷை வச்சு 3, கௌதம் கார்த்திகை வச்சு வைராஜாவை. இந்த படங்கள்லாம் எடுத்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விஷ்ணு விஷாலையும் விக்ராந்தையும் வச்சு லால் சலாம் படத்தை எடுத்திருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இந்த படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் 15 நிமிஷம் இந்த படத்துல வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த படத்துல வந்தாரு. இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ தான் வந்திருந்தது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் 20 கோடியை கூட தாண்டல அப்படின்னு சினிமா ட்ராக்கர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்பவும் லால் சலாம் படம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப லைக்கா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு சக்சஸ் பார்ட்டி வச்சிருக்காங்க. அதுல இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இசைப்பியல் ஏ ரஹ்மானும் கலந்துக்கிட்டாங்க. மக்களின் பேரன்பிற்கும் நன்றி அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவையும் லைக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் இப்போதைக்கு வேட்டையன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 171 படத்துல ஒர்க் பண்ண போறாரு.